ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மேங்கோ ஐஸ்கிரீம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். இப்போ மாவு கூட 1/4 கப் அளவுக்கு மில்க் ஊற்றி இதை ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டரை ஒரு பேனில் ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா 3/4 கப் சுகரை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 நிமிஷம் லோ ஃப்ளேம் விட்டு கொதிக்க விடுங்க. பால் ஓரளவுக்கு வத்திரும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை கை விடாமல் கிளறுங்க. திக்கான பேஸ்ட்டாக ரெடி ஆகும். இந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்சிங்கை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு மேங்கோ பல்ப் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை கண்டெய்னரில் போட்டுட்டு ஏர் போகாத அளவுக்கு டைட்டாக கவர் பண்ணணும். நான் இன்றைக்கி பால் கவரை யூஸ் பண்ணியிருக்கேன். அலுமினியம் ஃபாயில் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை 6 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா திக்கான க்ரீமியான பேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கும்போது நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் மிக்சிங் ரெடி ஆயிரும். இப்போ இந்த மிக்சிங்கை மறுபடியும் அதே பாக்ஸில் போட்டுட்டு டைட்டாக கவர் பண்ணிவிட்டு 12 ஹவர்ஸ் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா ஆஃப்டர் 12 ஹவர்ஸ் க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.